நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சிறப்பு பெற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூதாதைகளுடைய சொத்தை அண்ணன் தம்பி பாகம் பிரித்து கொள்வது எப்படி? வாஸ்து சாஸ்திரத்துடைய ஆண்டாள் வாஸ்துடைய அடிப்படை விதிகள் பொருந்தி எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. நம்மளுடைய அடிப்படை விதிகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விதிகள் மட்டும் ஒரு ப்ரீஃபாக இங்கே சொல்லிடுறேன். நம்மளுடைய இடம் எப்பயுமே சதுரம் சிவமாக இருக்கிறது அப்படின்றது சாலச்சிறந்தது. அதே போல் தென்கிழக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், முக்கியமாக வடமேற்கு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது சாலச்சிறந்தது. தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய இரண்டாவது அடிப்படையாக விதி. வீடு அப்படின்னு பார்க்கும்போது வடக்குலையும் கிழக்குலையும் தெற்கு மேற்கு இடங்களை விட வடக்கு கிழக்கு இடங்கள், காலி இடங்கள் பெரிதாக அதிகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. வாசல் அப்படின்னு நமக்கு அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் உச்சத்தில், அதாவது வடக்குனா கிழக்கு ஓட்டியும், கிழக்குனா வடக்கு ஓட்டியும், தெற்கு அப்படின்னும்போது கிழக்கு ஓட்டியும், மேற்கு அப்படின்னும்போது வடக்கு ஓட்டியும் இருக்கிறது நல்லது. இந்த 4 உச்ச இடங்களில் வரக்கூடிய தெரு குத்துகள் சிறப்பானது. இதுக்கு ஆப்போசிட்டாக நீச்சம் அழைக்கக்கூடிய தவறான இடங்களில் வரக்கூடியது, அதாவது கிழக்குன்னா தெற்கு ஒட்டியும், மேற்கு அப்படின்னா தெற்கு ஒட்டியும், தெற்கு அப்படின்னா தெற்கு ஒட்டியும், வடக்கு அப்படின்னா மேற்கு ஒட்டியும் வர்றது தவறான ஒரு தெருக்குத்துகள். இந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்துக்கொள்வது நல்லது. அதே போல் படிக்கட்டுகள் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் மெனக்கெட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே நம்ம படிக்கட்டுகள் அமைக்கிறோம் அப்படின்னா மேற்கு நடுப்பகுதியும் தெற்கு நடுப்பகுதியும் அமைக்கிறது சாலச்சிறந்தது. வெளியில் பண்ணுறோம் அப்படின்னா கேன்டிலிவர் போட்டு தென்கிழக்குலையோ வடமேற்குலையோ போட்டுக்கலாம். இவ்வளோ தான். போர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம போடும்போது வடகிழக்கில் போட்டுக்கலாம். நீர்நிலைகள் எந்த விஷயமாக இருந்தாலும், அது சம்பாக இருக்கலாம், மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும். செப்டிக் டேங்க்கு நம்ம கிராமத்தில் இருக்கோம், இல்லை ஒரு ஊராட்சியில் இருக்கோம், நகராட்சியில் இருக்கோம், இன்னும் மெட்ரோபாலிட்டனாக மாநகராட்சியில் வரல. ஏன்னா மாநகராட்சியில் ட்ரைனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்படின்ற பட்சத்தில் செப்டிக் டேங்குகள் வடமேற்கு வடக்கு சார்ந்து இருக்கிறது சாலச்சிறந்தது. இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஓகே, ஒரு நல்ல தெருக்குத்து இருக்குது சார். ஆனால் நாங்கள் அண்ணன் தம்பிகள் 3 பேர் இருக்கோம். இந்த விஷயம் இந்த இடம் எப்படி பிரிச்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. தெற்கு மேற்கு உயரம், வடக்கு கிழக்கு பள்ளம், இது எல்லாமே பொருந்திருக்கு. நாங்கள் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழறோம். ஆனால் நாங்கள் இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் அப்படின்றது முடிஞ்சிச்சு. எங்களுக்கு தனித்தனி குடும்பம் ஆகிப்போச்சு, குழந்தைகள் உண்டு. ஆனால் இதை எப்படி நம்ம இந்த பிளாட்டை பிரித்து நம்ம வீடு கட்டலாம்? இந்த பிளாட்டை பிரிக்கிறது அப்படின்றது நல்ல தெருக்குத்துகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். இது கன்சல்டன்ட் இல்லாமல் தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க. என்னதான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் அதை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இது பிஸ்னஸ்க்காகவோ இல்லை பண வரவுக்காகவோ சொல்லலை, ஒரு அனுபவமான ஒரு உண்மை. நல்ல வடகிழக்கு தெருக்குத்து இருக்குது, வடகிழக்கு வடக்கு, வடகிழக்கு கிழக்கு, இல்லைன்னா வடமேற்கு மேற்கு தெருக்குத்து இருக்குது. இதில் நாங்கள் பிரிச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் சார் அப்படின்னா, என்னுடைய தாழ்மையான ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 4 பேர் இருந்தாலும் சரி, எக்காரணம் கொண்டும் அந்த பிளாட்டை 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ பிரிச்சுக்காதீங்க. அந்த ஒரே பிளாட்டில் 4 மாடி அடுக்கு 4 அண்ணன் தம்பிகள் இருக்கீங்க அப்படின்னா வீடு கட்டிடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல தெருக்குத்து அப்படின்றது அந்த வீட்டுக்கு
பரிபூர்ணமாக மொத்தமாக வந்து அந்த 4 குடும்பத்துக்கும் வந்து தங்கு தடை இல்லாமல், குறையே இல்லாமல் எல்லாரும் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. பெரிய உச்சாணிக்கு நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும். அது வடமேற்கு மேற்காக இருந்தாலும் சரி, வடகிழக்கு கிழக்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, இல்லை தென்கிழக்கு கிழக்காக இருந்தாலும் சரி. இந்த தெருக்கூத்துகள் இருக்குது. எங்களுக்கு தென்மேற்கு உயரம், தெற்கு மேற்கு, வடக்கு கிழக்கு பள்ளம், ஆறு இருக்குது, குட்டை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு யாராவது விட்டு கொடுத்துருங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 பேருமே லோன் கூட வாங்குங்க, கடன் கூட வாங்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர் கட்டிக்கிங்க. ஃப்ளோர் கட்டிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்ன, பெரிய மூத்தவர் வந்து மேலே இருக்கிறதும், அதாவது உச்சியில் இருக்கிறதும், கீழே தம்பி கடைசி கிரவுண்ட் ஃப்ளோரில் கடைசி இப்போ குழந்தை இருக்கிறதும் நல்லது. இப்போ பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுங்க, அவங்களுக்கும் ஒரு ஃப்ளோர் கொடுங்க. அவங்க வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த உள்ள ஷேரை வந்து நீங்கள் அவங்களுக்கு பணமாக கொடுக்கறது சால சிறந்தது. ஒரே ஒரு பிளாட்டை, நல்ல தெருக்கூத்து இருக்க பிளாட்டை 4ஆக பிரித்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து வீடு கட்டி ஒருத்தருக்கு வந்து பொது சுவர் வந்து வடக்கோ கிழக்கோ பொது சுவர் வந்து அவங்க படுற கஷ்டம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி மாளாது. தயவுசெய்து இந்த தவறுகளை யாருமே பண்ணாதீங்க. நான் இன்றைக்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நல்ல தெருக்கூத்து இருக்குது, எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது, எங்கள் தாத்தா பாட்டி சம்பாரிச்சது, அவங்க புண்ணியம் எங்களை இன்றைக்கும் வாழ வைக்குது, நாங்கள் நல்ல ஒரு ஒரு ஸ்தானத்தில் வளர்ச்சியில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து அந்த பிளாட்டை யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. நீங்களே உங்கள் குடும்பத்தில், ஏன்னா இது உங்களுடைய மூதாதையர்களோட சொத்து, அது வந்து அவங்க பண்ண புண்ணியமுடைய ஒரு ஒரு வரவு தான் அந்த அந்த பிளாட் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் வாஸ்து பலம் பொருந்திய நல்ல சிறப்பான ஒரு வீடை கட்டி 4 பேரும் 4 குழந்தைகளும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்து நல்ல, அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லது கெட்டுக்கு ஒன்று சேர்ந்து நல்லது கெட்டதுக்கு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அந்த அந்த தெருக்கூத்துடைய தாக்கம் அந்த 4 குடும்பத்துக்கும் போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு ஃப்ளோர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறது தான் சால சிறந்தது. இந்த வழிமுறையில் நீங்கள் வாழறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக என்றென்றைக்கும் நிலைத்து வழிபாடுகளோடு சேர்த்து சிறப்பாக உலகம் போற்றும், ஊர் போற்றும், உலகம் மெச்சும் குழந்தைகளாகவும் குடும்பமாகவும் தழைத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தான் ஒரு உண்மை நிதர்சனமான விஷயம். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.